ஸோ நேற்று நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருந்தோம்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் காலையிலேருந்து வந்து டேரெக்டாக நியர்பைல இருக்கவங்க ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ சாரீஸ் வந்து ஓகே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு ஆன்லைனில் வந்து பேலன்ஸ் இருந்தது மொத்தம் 5 இருந்தது, 5 சாரீ. அதில் வந்து இப்போ 3 வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் 3 வந்து நம்ம ஆன்லைனில் வந்து கொரியர் போட போகிறோம். ஸோ அதை இன்னைக்கு நம்ம பேக் பண்ணிடலாமா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டீங்க, அக்கா இதே பண்ணலையா, யூடியூப்லாம் விட்டீங்களா, இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் இறங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்படி சொல்றது, கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. ஒன்னே சொன்னாங்க, எனக்கு முன்னாலே உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ. ஸோ ஒன்றா சாப்பிடாம ஆயிடுச்சு, அதே செட் ஆகலை. ஸோ அதனால வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்காக நான் தனியாக கிளாஸ் படித்து முடிச்சுட்டு நான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சொல்றதுனால ஓகே தான். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது, இப்போ ஓகே தான், பெட்டராகவே போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, நம்ம சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க அவங்களாம் இருக்காங்க இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு வந்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கிட்டையும் நிற்காம எப்படி சொல்றது, யாரோட சப்போர்ட்ஸுமே இல்லாமல் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம எப்போ கெட்டு போகணும், நம்ம நல்லா இருந்தால் 4 பேர் வந்து அது எனக்கு எப்படி இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்பவே அந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து அளவுக்கு அதிகமாகவே பட்டேன், ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டேன். சத்தத்துக்கு ஆள் கிடையாது, மாசு விடுறதுக்கு, அதான் சொல்ல சாப்பிடும் போதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நானே பார்த்துட்டு நானே எல்லாமே பண்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. போயிட்டு இருக்கு, ஓகே தான், முன்னை விட பரவாயில்ல. இதுவரையும் சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நான் அதான் வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கட் பண்ணிக்கோ, அப்போ கேமரா